அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா அவனுடைய அருட்பெரும் கிருபை, புனிதமான சலவாத்து ஓதக்கூடிய நல்ல மஜ்லிஸில் அல்லாஹ் வந்து கூட்டி இருக்கின்றான். இதில் சிறியோர்கள் பெரியோர்கள் எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கு. இஸ்லாத்தின் தூண்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் சிறுவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு பெரிய பாக்கியம். இந்த சலவாத்து ஓதுறதை கொண்டு அல்லாஹு தாலா குணங்களை அழகாக்கிடுறான். நம்முடைய குணங்களை அல்லாஹ் அழகாக்கி விடுகின்றான். இந்த சலவாத்து ஓதுறதுனால நம்முடைய நாவு பரிசுத்தமாயிடுது. அது எப்படிங்க நாவு பரிசுத்தமாகுது? சலவாத்து ஓதுறோமே, அல்லாஹ் 10 பாவங்களை மன்னிக்கின்றான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துறான், 10 தரஜா 10 அந்தஸ்துகளை உயர்த்துறான், 10 தீமைகளை அழிக்கின்றான், 10 நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். அப்போ நாம ஓதக்கூடிய அந்த நாவுகள் பரிசுத்தமாயிடுது, ஜிஸ்மு பரிசுத்தமாயிடுது, கல்பு பரிசுத்தமாகுது, உள்ளம் பரிசுத்தமாகுது, ரூஹு பரிசுத்தமாயிடுது. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா? அல்லாஹ் கிருபை செய்துட்டான். அன்பர்களை இந்த மஜ்லிஸை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கிட்டான். ஹைர். அப்போ நாமும் சலவாத்து, அதாவது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறக்கப்பட்டார்கள், கவலையா இருக்கிறாங்க. இப்போ மான்கள், பல வகையான மான்கள் கூட்டம் சொல்லுவாங்க இல்லையா, துல்லிமான் எதுப்பா, கவரிமான் எதுப்பா, இந்த மாதிரி மான்கள், பல வகையான மான்கள். இந்த மாதிரி நபி வானத்திலிருந்து இறங்குறாங்க, வந்திருக்கிறாங்க, நபி இந்த பூமிக்கு வந்திருக்கிறாங்கன்னு ஒரு வகையான மான் கூட்டம், அழகற்றது. அதாவது கவரிமான், துல்லிமான், அந்த மாதிரி மான்கள் வகைகள் வந்து பார்த்து ரொம்ப அழகா இருக்கும். ஆனால் ஒரு வகையான மான் அழகே இருக்காது, பார்ப்பது மற்ற மான்களை விட அழகற்றது தான். நபி வந்திருக்கிறாங்க, வந்து பார்க்க வந்துச்சு. பார்க்க வந்த பக்கத்துல நபி அவர்கள் கவலையா இருந்தாங்க. இந்த மானை பார்த்த உடனே சந்தோஷமாயிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, தங்களுடைய கரங்களால், புனித கரங்களால், அதை தான் இறைநேசர்கள் தங்களை பார்க்க வருவர்களுக்கு அவர்கள் பிரதிபலனை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பாருங்க, நபி வந்தாங்க, நபி என்ன வந்து பார்த்த இல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மானுடைய வயிற்றை தடவி கொடுத்தார்கள். அவ்வளவுதான். மானு வந்துச்சு, பார்த்துச்சு, போயிடுச்சு. ஆனால் காடே மணக்குது, காடு மணக்குது. அப்போ அந்த பக்கத்துல இருந்த மான்கள் எல்லாம் கேக்குதான், என்ன இவ்வளவு மனம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா எங்க இருந்து வருது? இந்த மான் ஒதுக்கப்பட்ட மான். அந்த மான் அழகு இல்லாதனால மற்ற மான்கள் சேர்க்கிறதே இல்லை. அந்த மான் இடத்திலிருந்து மனங்கள் வந்துச்சு. உடனே அந்த மான்கள் கேட்டுச்சான், என்ன நாங்கள் எங்களுடைய இதெல்லாம் அந்த மாதிரி இல்லை, ஆனால் உன்னுடைய அந்த வெளியாக்கக்கூடிய அந்த இது இவ்வளவு மனமா இருக்கு. அப்போ அந்த மான் சொல்லிச்சான், நபி வந்திருக்கிறாங்க, அவர்களை போய் நான் சந்தித்தேன், அதன் காரணமாக தான் எனக்கு அல்லாஹ் மனம் உள்ளதாக அல்லாஹ் ஆக்கிட்டான். அந்த நபியுடைய பரக்காத்துக்களை கொண்டு இப்போ போச்சு, எல்லாம் போனாங்க. நபி வந்தவங்களை என்ன பண்ணாங்க, அதே மாதிரி தான் தடவி கொடுத்தாங்க அந்த மான்களை எல்லாம். ஆனா கிடைக்கல. ஏன்? இவங்க போனது எதற்கு? அந்த மாதிரி மனமாவதற்காக இந்த மான்கள்லாம் போச்சு. ஆனால் அந்த மான் நபி இறங்குனாங்க, அவர்களை போய் பார்க்கணும்னு போச்சு. அந்த நபியை போய் பார்க்க வேண்டும், எந்த ஒரு நோக்கமும் இல்லை, போச்சு. பார்த்தீங்களா? அப்போ அதனால மனமான அந்த மானுக்கு பேரு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறான்? கஸ்தூரிமான். என்னங்க? கஸ்தூரிமான். நம்மெல்லாம் மேனியில தேய்ச்சிக்கிறோமே, எந்த அளவுக்கு ஆக்கிட்டான்? நபியுடைய கரம் பட்டதுனால. எல்லா மான்களும் புடுக்கு போடதான் செய்யுது, ஆனா இதனுடைய இது அல்லாஹ் மனமா ஆக்கி விட்டான். அன்பர்களே, அதனால நாமும் நல்ல நோக்கங்களுக்காக நபியை சந்தித்ததுனால நாம் அல்லாஹ் குர்ஆன்ல தேனை பத்தி அல்லாஹ் சொல்றோம். தேன் அது என்ன? ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாசி. தேன்ல என்ன இருக்கு? மனிதர்களுக்கு ஷிஃபா இருக்கு, நோய் நிவாரணம் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த தேனீக்கள் என்ன சாப்பிடுது தெரியுமா? எல்லா வகை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லா வகையான அந்த செடிகளில் இருந்து, அந்த பூக்களில் இருந்து மகரந்தத்தை அந்த உரியுது, அதை இறை சாப்பிடுது.
அவ்வளவுதான். அது வேப்ப மரமா இருக்கட்டும் அல்லது புளியா மரம், என்ன மரம் இருக்கும். இப்போ வேப்ப மரம் எப்படி இருக்கும்? அந்த மகரந்தமே கசக்கதான் செய்யும். கசப்பை உண்ணுகின்றது, நேரா கூட்டில் வந்து உட்கார்ந்துருது. ஆனால் அந்த தேனி என்ன செய்யுமான்னா, எப்போ சாப்பிட ஆரம்பிச்சிச்சோ அதுலேருந்து சலவாத்து ஓதிக்கிட்டே இருக்குமா. சலவாத்து ஓதிய வண்ணமே அது கூடுகளில் இருக்கின்றது. அல்லாஹு தாலா அதை எப்படி வெளியாக்குறான்? அதாவது சுவையுள்ள தேனாக அந்த அல்லாஹு தாலா வெளியாக்குறான். தேனிலிருந்து சுவையுள்ள தேன், அது சுவை உள்ளதில் மட்டுமல்ல, ஷிஃபான்னு அல்லாஹ் சொல்றான். ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாசி, மனிதர்களுக்கு அல்ல ஷிஃபா இருக்குன்றான். இப்போ எதனால? நபியுடைய சலவாத்து ஓதியதன் காரணமாக அதுல ஷிஃபா இருக்கு. இப்போ நாம எல்லாம் சலவாத்து ஓதணும், நாம எல்லாம் நபியின் மீது சலவாத்து ஓதணும். நமக்கு ஷிஃபா வந்துடுச்சுங்க. நாம ஓதி நாம் நம்முடைய முகத்திலே நாம் தேய்த்து கொள்ளும் பொழுது அல்லாஹ் தஆலா ஷிஃபாவை கொடுத்துட்றான். நண்பர்களே, தேனி அது கசப்பான உணவுகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சாப்பிடுது. சலவாத்து ஓதியதன் காரணமாக அதற்கு அது வெளியாக்கக்கூடிய அந்த உணவுல ஷிஃபா இருக்கு, அந்த தேன்ல ஷிஃபா இருக்கு அப்படின்னா நாம் ஓதுறோமே, நிச்சயமாக ஷிஃபா இருக்கு அன்பர்களே. ஆனா தேன் ஓதுச்சே, தேனி ஓதுச்சே, அந்த மாதிரி உருக்கமாக ஓதணும் அன்பர்களே. என்ன சலவாத்து சாதாரண விஷயமா அன்பர்களே? அல்லாஹ் சொல்லும் பொழுது நானும் என்னுடைய மலக்குகளும் இந்த நபியின் மீது சலவாத்து ஓதுகின்றோம் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? நான் தொழுறேன், நானும் என்னுடைய மலக்குகளும் தொழுகின்றோம், நீங்க தொழுங்கன்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. நானும் என்னுடைய மலக்குகளும் நோன்பு பிடிக்கின்றோம், நீங்களும் நோன்பு பிடிங்கன்னு சொல்லல. நானும் என்னுடைய மலக்குகளும் ஜக்காத்து கொடுக்கிறோம், நீங்களும் ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லல. நானும் என்னுடைய மலக்குகளும் ஹஜ்ஜி செய்யறோம், நீங்களும் ஹஜ்ஜி செய்யுங்கன்னு சொல்லல. அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லல. என் நபியின் மீது நான் சலவாத்து ஓதுறேன், என்னுடைய மலக்குகளும் சலவாத்து ஓதுறாங்க. நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, நான் என் நபிக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்ன நீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஓதுவீர்களே ஆனால் அதனுடைய பலன்களை நீங்கள் பெறுவீர்கள், அதானங்க அர்த்தம். அதனால அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த நபியின் மீது சலவாத்து ஓதுறாங்க. அன்பர்களே, யாரு என் மீது சலவாத்து ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாத் நிச்சயம் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நாம் எல்லாம் சலவாத்து ஓதணும். அந்த நபியின் மீது நாம் சலவாத்து ஓதினோம், நாம் ஷஃபாத்துக்கு உரியவர்கள் ஆயிட்டு அல்லாஹ் கைவிடவே மாட்டான். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைவிட மாட்டார்கள். எல்லா நபிமார்களும் இறைநேசர்களும் எங்க பார்ப்பாங்க? எந்த திருமுகத்தை பார்ப்பார்கள்? நாளை மறுமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்தை தான் பார்ப்பார்கள். ஒரு செய்தி கிதாப்ல எழுதுறாங்க, நாளை மறுமையில் அல்லாஹு தாலா அந்த மாஷருடைய மைதானத்திலே மீசான்ல தராசிலே நன்மைகளும் தீமைகளும் நிறுக்கப்படும். நன்மை தீமைகள் நிறுக்கப்பட்டுடுச்சு, அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்துட்டான். இந்த அடியானை நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள், அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்துட்டான். ஏன்? நன்மை கம்மியா இருக்கு, தீமைகள் அதிகமா இருக்கு, அதனால நீ அந்த அடியானை நீங்க நரகத்துக்கு இழுத்துட்டு போங்க அப்படின்னு அந்த அடியான் கதறியவனாக இழுத்துட்டு போறாங்க. மலக்குகள் இழுத்துட்டு போறாங்க, நரகத்திற்குரிய மலக்குகள் இழுத்து கொண்டு போறாங்க. அவன் கதறான். ஆனால் இதை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பாத்துறாங்க. ஒரு அடியான் இழுத்துட்டு போறான், யாருன்னு பாக்குறாங்க. நபியுடைய உம்மத்தாச்சே, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாச்சே. உடனே முஹம்மது ரசூலுல்லாஹ் தேடி போறாங்க. யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆதிபிதா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாரை தேடி போறாங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ் தேடி போறாங்க. போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ஹபீபே, அல்லாஹ்வுடைய ஹபீபே, உங்களுடைய உம்மத்துல ஒருவர் அந்த அடியானை நரகத்திற்கு இழுத்து செல்கின்றார்கள் அப்படின்னு சொல்ல. அந்த அடியான் கதறான், நரகத்துக்கு இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த பக்கம் போறாங்க. அந்த அடியானின் பக்கம் நரகத்திற்கு இழுத்து செல்கின்றார்கள், அந்த அடியான் பக்கம் போறாங்க. ஓடோடி போகின்றார்கள், கிட்டே போயிட்டாங்க. மலக்குகளை பார்த்து, ஓ மலக்குகளை நில்லுங்கன்றாங்க. அந்த மலக்குகள் சொன்னாங்களா,
நபியே உங்களுக்கு தெரியாதா நாங்கள் யாருன்னு ஒண்ணு உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் உங்களுக்கு தான். நீங்க ஓதலையா உலகத்துல மலக்குகள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாறு செய்யாதவர்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாறு செய்யாதவர்கள் தான் அந்த மலக்குகள். அவன் அல்லாஹ் எதை கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதை உடனடியாக ஓய்வின்றி செய்யக்கூடியவர்கள் தான் நாங்கள். அதனால அல்லாஹ் இவரு இந்த அடியான் மீது உத்தரவு போட்டான், நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள் என்று உத்தரவு போட்டான். அதன் காரணமாக நாங்கள் இழுத்து செல்கின்றோம் அப்படின்னு போறாங்க. அல்லாஹ் கிருபையுடைய ரப்பு, அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். மலக்குகளை பார்த்து சொல்றான், மலக்குகளை நில்லுங்க, என்னுடைய நபி அவர்களுக்கு நீங்கள் வழிபடுங்க. அவங்க என்ன சொல்றாங்க நீங்க கேளுங்க. யாரு சொல்றது? அல்லாஹ் சொல்றானே, ரப்பி நபியே முஹம்மது நீங்கள் திருப்திப்படும் அளவுக்கு உங்களை நான் சந்தோஷப்படுத்துவேன்றானே. நபி என்ன சொன்னாங்க? ரப்பே நான் என்னுடைய உம்மத்துல ஒருவர் நரகத்தில் இருக்கும் வரை நான் திருப்தி அடைய மாட்டேன், அமைதி பெற மாட்டேன். யார் சொன்னது? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. அப்படிப்பட்ட உம்மத்துல அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்லுவான், போங்க என்னுடைய நபி என்ன சொல்றாங்களோ கேளுங்க, அவர்களுக்கு நீங்க வழிபடுங்க அப்படின்னு. இப்போ ஒண்ணு மலக்குகள் உத்தரவு, யாருடைய உத்தரவு? நபியுடைய அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாறு செய்யாத அந்த மலக்குகள் உடனே திரும்பிடுவாங்க. யார் பக்கம்? ஹபீபே சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய ஹபீபே முஹம்மதே நீங்க சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே நீங்க சொல்லுங்க என்ன செய்யணும் பாருங்க. அல்லாஹ் தீர்ப்பு வழங்கிட்டான், மீசான்ல தீர்ப்பு வழங்கப்பட்டுடுச்சு. அல்லாஹ் எப்படி சங்கை செய்கின்றான் தன்னுடைய ஹபீபை நாம விளங்கணும். அப்படிப்பட்ட உம்மத்துல நாம வந்திருக்கோம். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட உம்மத்துல கொண்டு வந்திருக்கிறான். அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்த பிறகு மீண்டும் இவங்க சொல்றாங்க, மீசான் தராச திரும்ப எனக்கு நிறுத்தணும். யார்கிட்ட சொல்றாங்க? மலக்குகள் சொல்லல, இந்த வேலை முடிஞ்சிடுச்சு, ஆல்ரெடி மீசான்ல நன்மை தீமைகள் நிறுக்கப்பட்டுடுச்சு. இப்ப திரும்ப நீங்க ஏன் சொல்றீங்க? சொல்லவே இல்லை. நபியுடைய அல்லாஹ் சொன்னா நபிக்கு கட்டுப்படுங்க. உடனே அவர்கள் கட்டுப்பட்டாங்க. உடனே மீசான்ல திரும்பவும் நன்மைகள் நிறுக்கப்பட்டது. அந்த அடியானுடைய நன்மைகள் அந்த மீசானில் நிறுக்கப்பட்டது. பார்க்கறாங்க, அதே தீமை அப்படியே கனத்து இருக்கு. நபி அப்படியே பார்க்குறாங்க, அந்த அடியான் அப்படியே பார்த்து பதட்டமா இருக்கிறான். நபி உடனே எடுத்து ஒரு தன்னுடைய உடையில் இருந்து பாக்கெட்ல இருந்து ஒரு ஒரு காகிதத்தை வைக்கிறாங்க, ஒரு பொருளை வைக்கிறாங்க. ஆனால் நன்மையுடைய அந்த தராசு அப்படியே கனமாயிடுச்சு. தீமையுடைய அந்த பட்டோலைகள் மேல வந்துடுச்சு, நன்மையுடைய பட்டோலைகள் மிகைத்து விட்டது, கனமாயிடுச்சு. இப்போ உடனே தீர்ப்பு வழங்கப்படுது. யாரு? சொர்க்கத்திற்கு நரகத்திற்குரியவன் நபி அவர்களுடைய அந்த ஷஃபாத்தின் காரணமாக, அவர்கள் சிபாரிசு காரணமாக அவர்கள் சொர்க்கத்துக்குரிய அந்த அடியான் அந்த நபியை பார்த்துக்கிட்டே இருந்தான். இப்படி பதட்டமான சூழ்நிலையில, இப்படி பழிவாங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த நேரத்துல வந்து நீங்க என்ன காப்பாத்துனீங்களே, நீங்க யாருன்னு கேட்டான். அவங்க சொன்னாங்க, ஏன்பா நான் தான்ப்பா முஹம்மது, உன்னுடைய நபி நான் தான் சொன்னாங்க. அப்போ அந்த அடியான் சொன்னான், சரின்னு யார சொல்ல நீங்க வந்துட்டீங்க, நீங்க ஒரு பொருளை வச்சிங்களே, இவ்வளவு 2 தடவை போட்டோம், தீமைகள் கனத்திருந்துச்சு, ஒரு சின்ன பொருளை வச்சிங்க, சின்ன காகிதத்தை வச்சிங்க, ஆனால் உடனே கனத்திருச்சு, அது என்ன காரணம்? அப்ப அந்த பெருமானார் சொல்வார்கள், நீ உலகத்துல வாழும் பொழுது என் மீது நீ ஸலவாத் ஓதுனியே, அதை தான் நான் வச்சேன் அப்படின்னாங்க. அன்பர்களே பாத்தீங்களா, நரகத்திற்குரியவனை சொர்க்கத்திற்கு மாற்றக்கூடியதுதான் நபியுடைய ஷஃபாத், பெருமானார் மீது நாம் ஓதக்கூடிய அந்த ஸலவாத். அன்பர்களே, அல்லாஹ் நம்மளை பாக்கியவான்களா அல்லாஹ் ஆக்கிட்டான். அன்பர்களே, அந்த ஒரு புனிதமான மஜ்லிஸ்ல நம்மை அறியாதே இந்த மொஹல்லாவில அல்லாஹ் சாச்சா அவர்களை கொண்டு அல்லாஹு தாலா நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸ் கியாமத்து நாள் வரை நடக்கும். இந்த பிள்ளைகள் நாமெல்லாம் ஸலவாத்து ஓதுனமே நிச்சயமாக வீணாகாது. அல்லாஹ் நம்முடைய நாவுகளை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்திடுவான், நம்முடைய கல்வை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்திடுவான், நம்முடைய ரூஹ அல்லாஹ் பரிசுத்தப்படுத்திடுவான், நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் பிரகாசமா அல்லாஹ்
ஆக்கிடுவான். நபியின் மீது, நூரின் மீது, அந்த ஒளிமயமான அந்த நூரை நாம் செலவாத்தும் பொழுது நாம என்ன ஆயிடுவோம் அன்பர்களே? அப்படி நன்மைக்குரியவர்களா அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவான். அல்லாஹ் தஆலா கிருபை செய்யட்டும். நாம நல்ல நாட்கள்ல இருக்கிறோம். அந்த பாக்கியத்தை கொடுத்தான். ஷாபானுடைய மாதத்தம் யாருடைய மாதம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதத்துல நாம இருக்கிறோம். இன்றைய இந்த மாதத்தில் நமக்கு முகத்தர் எழுதப்படக்கூடிய மாதமாக இருக்கின்ற அன்பர்களே, நம்முடைய கலாகதர் எழுதப்படக்கூடிய மாதம். அதுல இந்த மாதத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு இருந்தார்கள், அதிகமாக நல்லமல்கள் செய்திருக்கிறாங்க. அந்த மாதத்துல நாம ஸலவாத் ஓதணும். இருக்கக்கூடிய எஞ்சிய நாட்களில் நாம் அதிகம் ஸலவாத் ஓதக்கூடியவர்களா அல்லாஹ் ஆக்குவானாக. நண்பர்களே, நாம லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம ஜிக்ர் செய்யும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. 12 வருடங்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த திரு கலிமாவை தான் அவர்கள் பிரச்சாரம் பயான் செய்தாங்க. அந்த மக்களுக்கு அந்த விளக்கங்களை தான் கொடுத்தாங்க. தொழுகை இல்லை, 12 வருடங்கள் தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜக்காத் இல்லை, ஹஜ் இல்லை. அப்ப என்ன அமல்கள் அந்த சஹாபாக்கள் செய்தாங்க? அன்பர்களே, அந்த அமல்கள் அப்படிப்பட்ட திரு கலிமா தான். இதை நாமோ ஒரு ஷேக்குடைய அவர்களுடைய சொஹபத்தில், அவர்களுடைய காலடியில் இருந்தா நாம் இதை தெரிந்து கொள்ளலாம். அதனால நாம குறைஞ்சபட்சம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது என்னுடைய அனைத்து ஹாஜத்துகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இலா உன்னை தவிர யாரும் இல்லை ரப்பே, உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் ரப்பே, உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுறையா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து ஹாஜத்துகளையும் நீ பூர்த்தி செய்து கொடியா அல்லாஹ். ஃபாலமன்னஹு அஃலல் ஸிக்ர். محمد رسول الله صلى الله عليه وسلم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين.
லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர் யா அல்லாஹ், லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர் யா அல்லாஹ், லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஆஸி ஸவாப மா கரனா மின் கலாமிக்கல் அஸீஸ் ஆஜியத வாஸிலா ரஹ்மத்துல்லாஹி توفة كاملة مقبولة مرضية منا إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم قاصا خصوصا ثم إلى روح شيخ القادرية سستية نقشبندية شهروردية ستارية أكبرية صادقية رفاعية نوری غوثیہ نوریہ فیضیہ عامریہ جمالیہ ظہوریہ بلالیہ رضوان اللہ تعالی علیہ اجمعین. اللہم انفعنا ببرکاتہم، اللہم انفعنا بعلومہم، اللہم انفعنا باسرارہم، اللہم اغفر علینا من فیولاتہم، اللہم بارک لنا ببرکاتہم یا ارحم الراحمین. اللہم طہر قلوبنا عن غیرک ونور قلوبنا بنور معرفتک ابدا ابدا یا اللہ. ربنا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. யா அல்லாஹ், நாங்கள் உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர் யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். ரப்பே, நீ கொடுத்த அமானிதங்களை ரப்பே நாங்கள் சரிவர பயன்படுத்தலை யா அல்லாஹ். ரப்பே, உனக்கு மாறு செய்துட்ட யா அல்லாஹ், அதன் காரணமாக ரப்பே புடுங்கி காஃபிர்கள் கிட்ட கொடுத்துடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், காஃபிர் யஹூதி நசாராக்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். அநியாயக்காரர்களை விட்டும் அக்கிரமக்காரர்கள் விட்டும் கொடியவர்களை விட்டும் ஈவு இரக்கமற்றவர்களை விட்டும் எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். ரப்பே, எங்களை அனைவரையும் சலாமத்தா வையா அல்லாஹ். உலக முஸ்லிம்கள் அனைவர்களையும் சலாமத்தா வையா அல்லாஹ், ஆஃபியத்தா வையா அல்லாஹ். ரப்பே, நீ கிருபையுடையவனா இருக்க யா அல்லாஹ், 70 தாய்களுக்கும் மேலான கிருபையுடையவன் யா அல்லாஹ். ரப்பே, எங்களுடைய கால்களில் முள்ளு குட்டுமேயானால் நபியுடைய உள்ளம் தாங்காது யா அல்லாஹ். ரப்பே, அப்படிப்பட்ட யா அல்லாஹ் முஸ்லிம்கள் அனைவரும் ரப்பே சோதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்க யா அல்லாஹ். ரப்பே, அனைவரையும் ரப்பே அதிலிருந்து பாதுகாத்துடு யா அல்லாஹ். ரப்பே, கண்ணியத்தை கொடுத்துடு யா அல்லாஹ், இஸ்ஸத்தை கொடுத்துடு ரப்பே. உன்னுடைய வாசலை விட்டா எங்களுக்கு வேறு வாசல் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஷாபானுடைய மாதத்துல நாங்க இருக்கிற யா அல்லாஹ், பரக்கத்து செய்துடு யா அல்லாஹ். ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துடியா அல்லாஹ். ரப்பே, அந்த ரமலான் மாதத்துல எங்களுக்கு ரப்பே எங்களுடைய வேலைகளை நீ லேசாக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய வேலைகளை நீ லேசாக்கிடியா அல்லாஹ். எங்களுக்கு ரப்பே அந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை குடியா அல்லாஹ். எல்லா மக்களுக்கும் அந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை குடியா அல்லாஹ். ரப்பே, உன்னிடத்திலே நாங்கள் பிச்சை கேட்கிறையா அல்லாஹ். அந்த ரமலான் மாதத்தை அடைந்து ரப்பே நாங்கள் இரவிலும் பகலிலும் நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களா ஆக்கிடியா அல்லாஹ். அந்த சூழ்நிலைகளை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி கூடியா அல்லாஹ். உன்னை மறக்கடிக்க சூழ்நிலையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். லைலத்துல் கத்ர் இரவுகளை எங்களுக்கு நசீபாக்கியா அல்லாஹ். ஷாபானுடைய இரவுகளை எங்களுக்கு நசீபாக்கியா அல்லாஹ். ரப்பே, நீ இலாவா இருக்க ரப்பே, எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக்கிடியா அல்லாஹ். எங்களுடைய முக்கத்தரை நல்ல முக்கத்தர் ஆக்கிடியா அல்லாஹ். எங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் அனைவர்களுடைய முக்கத்தரை நல்ல முக்கத்தர் ஆக்கிடியா அல்லாஹ். சந்தோஷத்தை கொடுத்துடியா அல்லாஹ். எங்களுடைய குடும்பத்தார்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சி ஆக்கிடியா அல்லாஹ். அவர்கள் எங்களை பார்க்கும் போது ரப்பே அவர்களுக்கு கண் குளிர்ச்சியை நீ கொடுத்துடியா அல்லாஹ். யா அல்லாஹ், ரப்பே இந்த மஜ்லிஸ்க்கு காரணமான எங்களுடைய உஸ்தாத் நாயகம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய அந்தஸ்தை உயர்த்தியா அல்லாஹ். ரப்பே ரப்பே இந்த நன்மைகளை எல்லாம் அவர்களுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லாஹ். எங்களுடைய ஷேகுமார்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லாஹ். அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தியா அல்லாஹ். யா அல்லாஹ், நான் ரப்பே இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்த எங்களுடைய பெற்றோர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லாஹ். இந்த நன்மைகளை எல்லாம் எங்களுடைய பெற்றோர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லாஹ். ரப்பே, அவர்களுக்கு உன்னுடைய பொருத்தத்தை கூடியா அல்லாஹ், உன்னுடைய லிகாவை கூடியா அல்லாஹ், வலிமார்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்ய இருக்கின்றார்கள் ரப்பே, ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துடியா அல்லாஹ். உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துடியா அல்லாஹ். இறை நேசர்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துடியா அல்லாஹ்.
அல்லாஹ். ரப்பே கணவன் மனைவிக்குள் பரஸ்பர ஒற்றுமையும் பாசத்தையும் நேசத்தையும் நீ கொடுத்துடியா அல்லாஹ். எந்த விதமான குழப்பங்களுக்கும் ஆளாகாமல் பாதுகாத்துடியா அல்லாஹ். பெற்றோர்கள் பிள்ளைகள் பரஸ்பர ஒற்றுமையும் பாசத்தையும் நேசத்தையும் கொடுத்துடியா அல்லாஹ். ரப்பே உயர்ந்த அந்தஸ்துகளை கூடிய அல்லாஹ். எல்லா மக்களுக்கும் பிள்ளைகள் அனைவர்களுக்கும் உயர்ந்த அந்தஸ்தை கூடிய அல்லாஹ். நிலையான வேலைகளை கூடிய அல்லாஹ். உயர்ந்த வேலைகளை கூடிய அல்லாஹ். உயர்ந்த வேலைகளில் இருந்து அவர்கள் தீன கிதுமத்தை செய்யணும் யா அல்லாஹ். ரப்பே நீ கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய இந்த துனியாவுடைய வாழ்க்கையை லேசாக்கி கொடுத்துடியா அல்லாஹ். துனியாவின் பின்னால் சுத்தாமல் எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். இந்த துனியாவை எங்களுக்கு நீ வசப்படுத்தி கூடிய அல்லாஹ். வளமானதாக மனம் உள்ளதாக நீ இந்த துனியாவை எங்களுக்கு ஆக்கிடியா அல்லாஹ். சந்தோஷத்தை கொடுத்துடியா அல்லாஹ். யா அல்லாஹ் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய இடம் ரப்பே நாங்கள் எங்களுடைய கல்வை உனக்காக அந்த இடத்தை கொடுத்துடணும் யா அல்லாஹ். கல்வை ஓர்மைப்படுத்திடியா அல்லாஹ். நல்ல அமல்கள் செய்வதன் பக்கம் எங்களுடைய உள்ளத்தை நீ நெருக்க வச்சிடியா அல்லாஹ். அதன் பக்கம் திருப்பிடியா அல்லாஹ். உன்னுடைய குறுப்புல நாங்கள் வந்துடணும் ரப்பே நீ கிருபை செய்ய அல்லாஹ். யார் யாரெல்லாம் எங்களில் வியாதியஸ்தர்களாக இருக்கின்றார்களோ பரிபூர்ண ஷிஃபா குடியா அல்லாஹ். குழந்தை இல்லாதவர்களுக்கு ரப்பே குழந்தை பாக்கியத்தை கொடுத்துடியா அல்லாஹ். யா அல்லாஹ் குழந்தைகள் ரப்பே ரப்பே அந்த குழந்தைகளை எல்லாம் சாலியான குழந்தைகள் ஆக்கிடியா அல்லாஹ். இங்கு நிறைய குழந்தைகள் பெற்ற சிறுவர்கள் வந்திருக்கிறாங்க யா அல்லாஹ். இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க ரப்பே அந்த இளைஞர்கள் எல்லாம் முகத்தர நல்ல முகத்தர ஆக்கிடியா அல்லாஹ். ரப்பே உனது ஹபீப் மீது ஸலவாத் ஓதுனாங்க யா அல்லாஹ். இந்த பிள்ளைகள் அனைவரும் மனமுள்ளவர்களாக அவங்களுடைய வாழ்க்கை நீ ஆக்கிடியா அல்லாஹ். ஸல்லி யா ரப்பி அலா நபி சய்யிதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.